அவ்வளோ ஆத்திரமும் ஆதாங்க தரக்கூடிய ஒரு செய்தி. ஆடி காரு, BMW இந்த மாதிரி விலை உயர்ந்த கார்கள் அதுல டாக்ஸி விட்டுருக்காராம். உலக மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிச்சு எங்க போய் பாத்தீங்கன்னா முதல் வச்சிருக்காங்க பாருங்க. உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா? உண்மையிலே சோறு தான் திங்குறீங்களா இல்ல திங்குறீங்களாடா? மக்களோட சாபம்லாம் சும்மா விடாது உங்களை. ஆமா, ஏன்னா நீங்க பெத்து வச்சுக்கிறாரு 1-2 பிள்ளைக்கு காடா இத்தனை கோடி ரூபாய் சொத்து. இந்த திராவிட கும்பலால நாசமா போச்சுடா. நேயர் அனைவருக்கும் வணக்கம். ஓம் நம சிவாய. பெரிய செய்தி என்னன்னா, அவ்வளோ ஆத்திரமும் ஆதாங்க தரக்கூடிய ஒரு செய்தி. என்ன செய்தின்னா, அந்த குற்றத்தை சொல்கிறது யார் தெரியுமா? திமுக ஓட திருச்சி சிவான்னு சொல்லிட்டு MP, அவரோட பையன் சூர்யான்னு ஒரு பொது வெளியில் பார்த்தோன்னா பொருளாளராக இருக்கார் திமுக துரைமுருகன், அவரோட பையன் துரை கதிரவனா அந்த MP-யாக இருக்கிறார் நினைக்கிறேன் இப்போ வேலூரில். அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் பார்த்தோன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா டாக்ஸி பூரா பார்த்தீங்கன்னா பல கோடி உள்ள கார்கள் டாக்ஸி, ஓலா இங்கே ஊபர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடி காரு, BMW இந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த கார்கள் அதில் டாக்ஸி விட்டுருக்காராம். எங்கே? வெளிநாட்டில். யார்? திமுகவோட துரைமுருகனோட பையன் கதிரவன். எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஆத்திரமாக இருக்குது. தமிழக மக்களோட வரி பணத்தை கொள்ளையடித்து எங்கே போய் பார்த்தீங்கன்னா முதல் வச்சுருக்காங்க பாருங்க. ஏண்டா, நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு நல்லது செஞ்சதா கூட இன்னைக்கு இங்கேயே ஒரு தொழில் செஞ்சு இங்கேயே இன்னைக்கு பல இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்காமேடா. எங்கே கொள்ளையடிச்சு எங்கே போய் நீங்கள் அதை முதல் போடுறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? உண்மையிலே சோறு தான் திங்குறீங்களா இல்லை திங்குறீங்களாடா? கேட்கும் போது வயிறு எரியுதுடா. உங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்குமா? உண்மையிலே அதெல்லாம் எந்த குடும்பத்துக்காகடா நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க? அந்த குடும்பம் நல்லா இருக்க வேண்டாமாடா? அந்த பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டாமா? இப்படி இன்னைக்கு இவ்வளோ பெரிய பொது நாளாவது, இன்னைக்கு சோசியல் மீடியா இருக்குது, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாரும் பார்க்குறாங்க. இன்னைக்கு கேட்கும்போது வயிறு எரியுதுடா, மனசெல்லாம் அப்படியே கொதிக்குது. அந்த மக்களோட சாபம்லாம் சும்மா விடாது உங்களை. ஆமாம், ஏன்னா நீங்கள் பெத்து வச்சுக்கிறாரு 1-2 பிள்ளைக்கு காடா இத்தனை கோடி ரூபா சொத்து. ஏன் கேட்ட என்னடா எல்லாவனும் கொள்ளையடிச்சு வெளிநாட்டில் சொத்து போய் முதல் பண்ணுறீங்க? எதுக்குடா இது? இதுக்கு வெள்ளைக்காரன் கையிலே இந்த நாடு இருந்திருக்கலாமே. அவனாவது நல்லா இன்றைக்கி வெளிநாடு மாதிரி சூப்பராக இன்றைக்கி இந்தியா வச்சுருப்பான். அவன் கொள்ளையடிச்சிட்டு போயிடறான்னு சொல்லி தான் அவங்ககிட்ட பல பேர் போராடி சுதந்திரத்தை வாங்கி இன்றைக்கி இந்த இந்தியாவை காப்பாற்றி இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இது அவன் இங்கே இதுக்குள்ளே இருந்துக்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு கொண்டு போய் அதே வெள்ளைக்காரங்கிட்டே கொண்டு போய் அவன் நாட்டிலே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களடா. எவனாவது இப்படி ஒரு பைத்தியக்கார முட்டாப்பைய இருப்பானடா. உங்களெல்லாம் சுபாஷ் சந்திரபோஸ், வஉசி இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா உண்மையிலே அவங்களாம் உங்களை கொலையே பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுற அநியாயமும் அக்கிரமும் தாங்குமாடா இந்த பூமி. உண்மையிலே மக்களெல்லாம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருக்கிறான்? ஏண்டா இங்கேருந்து கொள்ளையடிச்சிட்டு போய் ஒன்று வெளிநாட்டில் சுசி பேங்கில் பதுக்குங்கிற சேர்த்து வைக்கிறீங்க, இந்தியாவிலலாம் பேங்கே இல்லையா? ஏண்டா அப்படி என்னதான்டா நீங்கள் பண்ண போகிறீங்க? எதுக்குடா இந்த ஒரு ஜானு வயிற்றுக்கு எதுக்குடா இவ்வளோ கோடி ரூபா சொத்து பணமும்? ஏண்டா இந்த மாதிரி அநியாயம் பண்ணுவீங்க? சரி, இப்படி ஒரு ஜென்மமாடா நீங்கள்லாம் அரக்கர கும்பலாடா இருக்கீங்க. இந்த நாத்திகனும் இந்த திராவிட கும்பலும் எதுக்குடா 1-2 பிள்ளைக்கு இவ்வளோ கோடி ரூபா சொத்து, எத்தனாயிரம் கோடி பணம்? ஏண்டா என்னைக்கு சாவரன்னு கூட தேதியாவது அந்த பிள்ளைக்கு தெரியுமா இல்லை உனக்கு தெரியுமாடா? அநியாயம் பண்ணுறீங்கடா, வயிறு எரியுதுடா. ஒவ்வொருத்தன் பஞ்சமும் பட்டினியும் இன்னைக்கு எப்படி இருக்குது விலைவாசி. ஒவ்வொரு குடும்பமும் இதனால் கஷ்டத்தில் ஒவ்வொரு குடும்பமும் சண்டை போட்டு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரிவினை வருதுடா. ஒன்றும் மதுவால பிரிவான வருது, இல்லை மதுவால கொலை நடக்குது. இந்த திராவிட கும்பலால் நாசமாக போச்சுடா. இன்றைக்கி தமிழகமே நாசமாக போச்சு. உலகத்துக்கு முதல் மொழியாக தமிழ் மொழி இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழகம்தான்
முத பிறந்த ஊருன்றான், உலகத்திலே உருவாகின ஊருங்கிறாங்க, என்னென்னமோ வரலாறு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியல. உலகத்தின் மையப்புள்ளி, பூமியோட மையப்புள்ளி அது தமிழகத்தில் இருக்குங்கிறாங்க. என்னடா நான் இவ்வளோ அநியாயமும் அக்கிரமும். கேட்டால் நாத்திக பூமிங்கிறான், ஆன்மீக பூமியை போய் சாமி இல்லைன்னு சொல்கிறவன் ஒருத்தன், ஒரு கும்பல் இருக்கிறீங்க. என்னடா சாபம் இது? யார் விட்ட சாபம்டா? இப்படி ஒரு கேவலமான ஒரு இது வேணுமாடா நம்ம தமிழகத்துக்கு? என்னைக்கு இந்த திராவிடம் அழியணும், ஒழியணும், அப்போ தான் இந்த தமிழகம் நல்லா இருக்கும். தயவுசெய்து மக்களே கொஞ்சம் சிந்திங்க, சிந்திச்சு வாக்கு போடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய.